வணக்கம், வெல்கம் டு ஒராக்கிள் யூடியூப் சேனல். நான் உங்கள் அமுதா சுரேஷ் பேசுகிறேன். இப்போ படிப்பு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சிந்தனையும் ஒரு அறிவையும் வளர்க்கும் அப்படின்னு தெரியும். ஆனால் நல்லா படித்த ஒரு அதாவது ஆயுர்வேதிக் டாக்டராக இருக்கக்கூடிய ஒரு கப்புள்ஸ் எங்கேன்னா இது கேரளாவில் திருவனந்தபுரம் இங்கே இருந்த ஒரு ஒரு கப்புள்ஸ். அவங்க பேர் தாமஸ், நவீன் தாமஸ் அப்படின்னு ஒரு 39 வயது ஒருவர். அவருடைய மனைவியான தேவிக்கும் 39 வயது. 2 பேரும் ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர்ஸு. இவங்க கூட தேவியோட ஒரு தோழியான ஆர்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். அவங்க 29 வயது. இவங்க 3 பேரும் கேரளாவிலிருந்து அருணாச்சல் பிரதேஷுக்கு போய் அங்கே இருக்க ஏதோ ஒரு சின்ன அதாவது ஹோட்டல் ஜீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஹோட்டலில் அவங்க போயிருக்காங்க. அங்கே போன இடத்துல இவங்க 3 பேரும் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் ரொம்ப பரவலாக பேசப்படுது. இவங்க 3 பேரும் நன்கு படித்தவங்க. இந்த நவீன் தாமஸுங்கிறவர் ஒரு ஆன்லைன் ட்ரேடிங்கும் பண்ணுறவர். அவங்களுடைய ஒய்ஃப் தேவி ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில், அவங்களும் ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் தான். இருந்தாலும் அவங்க ஒரு ஜெர்மன் டீச்சராக இருக்காங்க. அவங்க கூட அதே ஸ்கூலில் ஒரு ஃப்ரெஞ்சு டீச்சராக இருக்கிறவங்க தான் ஆரியன். இவங்க 3 பேரும் எப்படி இவங்க ஃப்ரெண்ட் ஆனாங்க, இவங்க எதனால் அவங்க இங்கேருந்து அவ்வளோ தூரம் போக வேண்டியதாச்சு, அதுவும் இல்லாமல் அவங்க ஏன் சூசைட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இவங்க 3 பேரும் தங்கியிருந்த அறை அதாவது மார்ச் 27 அவங்க இங்கே கேரளாவில் இருந்து கவுஹாத்திக்கு போய் இறங்கியிருக்காங்க. அங்கேருந்து மறுநாள் அருணாச்சல் பிரதேசத்துக்கு போயிருக்காங்க. அங்கே போய் அங்கே உள்ள ஒரு ஹோட்டல், அது இந்த ட்ரைப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, ஒரு மலை பிரதேசம். பொதுவாகவே இந்த நார்த் ஈஸ்ட்லாம் அப்படி தான் இருக்கும். அந்த ஒரு மலை பிரதேசத்துக்கு ஏதோ ஒரு தேடுதலுக்காக அவங்க போயிருக்காங்க. அந்த அந்த ஊருக்கு போனது மட்டும் இல்லாமல் அவங்க அன்னைக்கு வெளியில் சுற்றி பார்த்துருக்காங்க. அங்கே உள்ள தகவலின்படி மறுநாள் காலையிலேருந்து மறுநாள் ஃபுல்லாகவே அவங்க வெளியில் வரவே இல்லை. அதாவது திங்கட்கிழமை அவங்க 3 பேருமே தென்படலை அப்படின்னு அந்த ஹோட்டலில் ஸ்டாஃப்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க, செவ்வாய்க்கிழமை அந்த ஹோட்டலை தட்டி பார்க்குறாங்க. கதவு திறக்கல. அது உள் பக்கமாக தாள் போட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த ஹோட்டலில் கதவை உடச்சி உள்ளே போய் பார்த்தா இவங்க 3 பேரும் கழுத்து மற்றும் அவங்களுடைய இந்த மணிக்கட்டு வெட்டப்பட்டு அவங்க இறந்து கிடக்கிறாங்க. அதாவது நவீன் தாமஸ் பாத்ரூம்லேயும், இவங்க 2 பேரும் அதாவது தேவியும் ஆரியமும் அங்கே உள்ள ரூமில் ஒருத்தர் மேலேயும் பெட்டு மேலேயும், இன்னொருத்தர் தரையில் ஃப்ளோரில் ஒரு பெட்டு போட்டிருக்கு, அங்கே ஒருத்தவங்களும் அப்படி கிடக்கிறாங்க. இது பார்த்தோன்னே எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி. அப்புறம் போலீஸ் வர வைத்து போலீஸ் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை துவங்குறாங்க. அப்போ அந்த ஹோட்டலில் அங்கே ஒரு டேபிளில் ஒரு பிளேட்டில் 3 பேருடைய தலைமுடி கட் பண்ணி அங்கே அந்த பிளேட்டில் சர்வ் பண்ண மாதிரி இருக்குது. அது வைக்கப்பட்டு அது கூட இந்த கருப்பு கயிறு பிரேஸ்லெட்டு அதுவும் அங்கே அதோட இருக்குது. அது கூட ஒரு நோட்டு, அதாவது இவங்க இந்த ஆர்யாவுடைய அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவங்க ஒரு நோட்டு ஒன்று எழுதியிருக்காங்க. அதாவது நாங்கள் எங்களுடைய இழப்புக்கு வேறு யாரும் காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஒரு ஃபேமிலி மெம்பருடைய கான்டாக்ட் நம்பரும் அதில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கு. இது எஸ்பி அங்கே உள்ள அருணாச்சல் பிரதேஷ் அங்கே உள்ள எஸ்பி இது இந்த பாடியெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் நடக்கப்பட்டிருக்கு. ஏதாவது இந்த 3 பேரும் வாலண்டியராக இந்த சூசைட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு வயலன்ஸும் அங்கே நடந்ததா அதில் தெரியப்படலை.
விரிஸ்ட்லேயும் கழுத்துலேயும் அந்த காயங்கள் ரொம்ப ஆழமாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 3 பேரும் வந்து எப்படி இவங்க ஃப்ரெண்ட் ஆனாங்க அப்படின்னு பார்த்தா, நவீன் தாமஸும் தேவியும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு திருமணமாகி 13 வருஷம் ஆகுது. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த தேவி வந்து வேலை பார்க்குற அந்த ஸ்கூல்லையே வந்து ஆரியங்கிறவங்களும் வேலை பார்த்துருக்காங்க. இதில் நவீன் தாமஸ் வந்து எப்போவுமே அந்த அதாவது சோஷியல் மீடியாவில் இருக்க மாட்டார். ஆனால் வந்து இன்டர்நெட்லேயே வந்து அவர் அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் ரொம்ப டீப்பாக வந்து இவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அதாவது ரொம்ப டீப்பாக போக போக அது வந்து லைஃப் பியாண்ட் டெத் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நெகட்டிவ் விஷயங்கள்லாம் ரொம்ப டீப்பாக சர்ச் பண்ணுற மாதிரி அவருக்கு அது ஒரு பழக்கமாக இருந்திருக்கு. ட்ராவல் த்ரூ செலஸ்ட்ரியல் பாடிஸ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து அதாவது லைஃப்பை கடந்து ஒரு சில விஷயங்களெல்லாம் வந்து அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து அவர் வந்து அதை ரொம்ப படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதை படிக்க ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவியான தேவிக்கும் வந்து இதை பற்றி ரொம்ப சொல்ல 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 அவங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அப்படி தான் தேவி மூலமாக ஆரியாங்கிறவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து இவங்களுடைய இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் ஆராய்வு பண்ணதில் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வருது. ஒரு சில மெசேஜஸ், இமெயிலு, இந்த மாதிரி டிராப்ஸ் இதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணது, இந்த மாதிரி விஷயங்களை இவங்களாம் என்ன அடிக்கடி இவங்க பார்த்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க வந்து பார்க்குறாங்க. இவங்க நவீன் தாமஸும் தேவியும் வந்து எங்கே இருக்காங்கன்னா, இவங்க வந்து கேரளாவில் கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆரியம் வந்து திருவனந்தபுரத்துலேயும் அவங்க இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து வீட்டில் அவங்க பெரியவங்க கிட்ட நாங்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் வெளியூர் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பியிருக்காங்க. ஆனால் ஆரியன் வந்து ஆரியா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்லலை. ஸோ இதனால் 27ஆம் தேதி அவங்களுடைய அப்பா வந்து கோட்டயம் காவல் நிலையத்தில் அதாவது வட்டியூர் காவல் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணுறாரு, அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட். இதன் அடிப்படையில் இவங்களுடைய அந்த செல்ஃபோன் சிக்னலில் வச்சு இவங்களுக்கு வந்து 3 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணது தெரிய வருது. இந்த அருணாச்சல் பிரதேசில் இந்த சம்பவம் நடந்ததும் கேரளாவில் அந்த உள்ள நோட்டு அதன்படி அவங்க வந்து கேரளாவில் அங்கே உள்ள போலீஸ்க்கு தகவல் தெரிவிக்கப்படுது. இங்கே இருந்து அவங்க எல்லாரும் அங்கே வராங்க, இன்க்ளூடிங் அவங்க அப்பா கொடுத்த அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க அங்கே வராங்க. இவங்க ரொம்ப நாளாகவே வந்து ரொம்ப இந்த மாதிரி பிளாக் மேஜிக் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு இருந்து வேறு ஒரு உலகத்துக்கு நம்ம போவோம், இப்படி இறந்தால் நம்ம வந்து அப்படி நம்ம ட்ராவல் பண்ணால் நம்ம வந்து ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சில அந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் மூலமாக அதை ரொம்ப நம்ப ஆரம்பித்து அதனாலேயே என்னவோ இவங்க வந்து இப்படி ஒரு முடிவை இவங்க தேடிக்கிட்டாங்க. இந்த தேவியோடைய அப்பா வந்து ஒரு வைல்டு ஃபோட்டோகிராஃபர். அவர் அதுதான் சொல்கிறாரு, இது வந்து பிளாக் மேஜிக் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளோ படித்தவங்க, இவ்வளோ படித்து ஒரு நல்ல ஒரு ஆயுர்வேதிக் டாக்டராக இருக்கக்கூடியவங்க, எப்படி இவங்க இருக்கிறது ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கக்கூடிய ஆரியாவும் ரொம்ப சாதாரண ஆள் இல்லை, அவங்களும் ரொம்ப படித்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கக்கூடியவங்க, எப்படி இந்த அளவுக்கு ஒரு விஷயம் வந்து இதுக்குள்ளே அவங்க போனாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு ஆர்வம் காரணமாக வந்து இப்படி ஒரு பாதையை வந்து தேர்வு பண்ணிட்டாங்க. இது போல் கேரளாவில் இது மாதிரி சம்பவங்கள் ரொம்பவே நடக்குது. பிளாக் மேஜிக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதாவது தான் வந்து அதிகமாக சம்பாதிக்கணும், காசு பணம் வேணும், பேர் புகழ் வரணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் எல்லாம் செய்கிறாங்க, என்னென்னவோ செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவிலையும் ஒரு நல்ல படித்த ஒரு ஃபேமிலி ப்ரொஃபஸர்,
அம்மாவும் அப்பாவும் அவங்களுடைய 2 மகள்களையும் அவங்க வந்து இழந்த சம்பவம் நமக்கு தெரியும். அவங்க வந்து இவங்க இந்த லைஃப்பை நம்ம வந்து விட்டு கொடுத்து நம்ம வேறு ஒரு லைஃப்க்கு நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மரணங்கள்லாம் நிகழ்ந்தது. இது மாதிரி ரொம்ப ஒரு படித்தவங்களே வந்து இந்த அளவுக்கு ஒரு பின்னோக்கி போகிறது ரொம்ப ஒரு கவலைக்கு தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்யாவுக்கு வந்து வீட்டில் வந்து கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கிறதா அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. இதன் மூலமாக அவங்களுக்கு வந்து ரொம்ப விரைவில் வந்து கல்யாணம் நடக்கிறதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷன்லாம் நடக்குது. இப்படி இருக்க சமயத்தில் இந்த மாதிரி நடக்குது. இவ்வளவு தூரம் ஆளாக்கி பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுற ஒரு தருணத்தில் இந்த அளவுக்கு இப்படி ஒரு முடிவை எடுத்தது உண்மையிலே எந்த பெற்றோராலையும் இது வந்து தாங்கிக்க முடியாத ஒரு இழப்புனே சொல்லலாம். தற்கொலைகள் தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தா, இன்னொன்று ரொம்ப கேட்குறதுக்கே ரொம்ப ஒரு வியப்பாக இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, நெதர்லாண்டில் வந்து பார்டரில், அதாவது ஜெர்மன் பார்டரில் நெதர்லாண்டு அங்கே இருக்க ஒரு பெண், அதாவது ஜொராயா டெர் பிரேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 28 வயது பெண். இவங்களுடைய டாக்டர்ஸ் ஓட அட்வைஸ் படி தன்னை வந்து ஒரு கருணை கொலை செய்யணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அதாவது அந்த ஊரில் வந்து அந்த நாட்டோட சட்டம் வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் படி அவங்க வந்து இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு முடமாக்கக்கூடிய ஒரு மனநோய் இருக்குது, மன அழுத்தம். ஸோ இந்த காரணங்கள்லாம் வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க, இவங்களுக்கு வந்து எந்த முன்னேற்றமும் இல்லை, இதை எதுவுமே சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு அந்த பெயினில் இருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் எனக்கு வந்து கருணை கொலை செய்திருங்க. எப்படின்னா, ஒரு கப் ஆஃப் காஃபியில் அதில் வந்து செடட்டின் கலந்து, ஒரு மயக்க மருந்து கலந்து, அதை குடித்ததுக்கப்புறம் மயங்கினதுக்கப்புறம் போதை ஏதாவது ட்ரக்ஸ் ஏதாவது கொடுத்து, அதாவது ஹார்ட்டை வந்து செயலிழக்க வைத்து, அதன் பிறகு எந்த ஃபியூனரலும் பண்ண வேணாம், டைரக்டாக, அதாவது உடன் வந்து அவங்களுடைய லவ்வர் இருக்கணும், பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அந்த பாடி வந்து ஆஷ் ஆக்கிட்டு அந்த சாம்பலை வந்து ஒரு உட்ஸ், எங்கே பசுமை நிறைந்த காடுகள்லாம் இருக்கிற இடத்துல ஒரு நல்ல ஒரு அழகான இயற்கையில் அந்த இடத்துல அதை தூவிடணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்களாம். இது வந்து ரொம்ப காமனாக அந்த நாட்டில் வந்து நடக்கிறதா சொல்லப்படுது. அதாவது உயிரோட மதிப்பு வந்து எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.